இந்த சிலுவை பாதை பில்லி, சூனியம், ஏவல்களை அழிக்கின்ற வல்லமை பெறும் சிலுவை பாதையாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகளின் மீட்பும் நம்பிக்கையும் புதுவாழ்வும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவே, உம் வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். இயேசுவே, உம் வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். வல்லமை தாராயோ, 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 வல்லமை தாராயோ. ஊனியல்பின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும். அவை பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி, சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம் முதலியவை ஆகும். இத்தகையவற்றில் ஈடுபடுவோர் இறையாட்சியை உரிமை பேராக அடைவதில்லை. கலாத்தியர் 5:19 முதல் 21 முடிய. முதல் நிலை சங்கிலிகள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அநியாயமாக பொய்க்குற்றம் சுமத்தப்பட்டு கைது செய்து இழுத்து வரப்பட்டு குற்றவாளி கூண்டில் நிறுத்தி தீர்ப்பிடப்பட்ட இயேசுவே, எங்கள் வாழ்க்கையையும் குடும்பமும் இப்படிப்பட்ட தீய சக்திகளால் கட்டுண்டு இருந்தால் உம் விலையேற பெற்ற இரத்தத்தினால் அவற்றை உடைத்தெறியும். இரண்டாம் நிலை சிலுவை. பாரமான சிலுவையை சுமந்து இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்த இயேசுவே, தீய சக்திகள் எங்களை ஆட்கொண்டு எங்கள் மீது பாரமான சுமைகளை திணித்து கட்டுகளால் மன உளைச்சலுக்கு நாங்கள் ஆளாகும்போது உம் சிலுவை அவற்றை சுக்குநூறாக்கி போடட்டும். மூன்றாம் நிலை வீழ்ச்சி. கல்வாரி பயணத்தில் தடுமாறு விழுந்த இயேசுவே, பில்லி, சூனியம், ஏவல் இவற்றால் நாங்கள் விழுந்து விடும்போது, நிலை தடுமாறும்போது உம்மீது கொண்ட நம்பிக்கையினால் எழுந்து நிற்கும் வரம் தாரும். நான்காம் நிலை தாயின் பரிந்து பேசுதல். இதோ உம் தாய் என்று அன்னை மரியாளை எங்களுக்கு தந்த இயேசுவே, அலகையை மிதித்து எங்களை என்றும் காக்கும் அன்னையின் பரிந்துரையோடு வாழும் வரமருளும். ஐந்தாம் நிலை உதவி செய்வோம். இயேசுவின் அந்த துன்பப் பாடுகளில் சீமோனின் உதவி சிறுதுளியே என்றாலும் பெரிதளவில் போற்றப்படும் உதவியாக மாறியது. தீய சக்தியினால் கட்டுண்டவர்கள் அதிலிருந்து விடுதலை பெற வழியின்றி தவிக்கும் போது முடக்குவாதமுற்ற மனிதரை சுமந்து வந்த நால்வரை போன்று பிறருக்கு உதவும் நல்ல உள்ளத்தை தாரும். ஆறாம் நிலை பயம் அகற்றுவோம். அனைத்திற்கும் பயமே முதல் எதிரி. இந்த பயம்தான் நிலையை 2 மடங்காக மோசமாக்கி விடுகிறது.
உள்ளத்திலும் செயலிலும் துணிவோடு செயல்பட்ட வெரோனிக்காவை போன்று எங்கள் ஆபத்துகளில் பயந்து விடாமல் துணிவோடு எதிர்கொள்ளும் ஆற்றலை தாரும். 7ஆம் நிலை, 2வது அடி. ஒரு முறைதான் விழுந்தோமே, இனி நாம் விழவே மாட்டோம் என்பது நிச்சயமல்ல. சாத்தான் நம்மை எப்படி வீழ்த்தலாம் என ஒவ்வொரு வாய்ப்புக்காக காத்து கிடக்கிறான். இயேசு சோதனைகளை கடந்து வந்தது போல அவருடைய இரத்தத்தினால் நாமும் வலுப்பெறுவோம். 8ஆம் நிலை, ஆறுதல் மொழி. பில்லி, சூனியம், ஏவல், பயம் இவை வந்துவிட்டால் நம்மால் நிம்மதியாக இருக்க முடியாது, உறங்க முடியாது. சின்ன சின்ன செயல்களை கூட அதுவாக இருக்குமோ இதுவாக இருக்குமோ என அச்சம் கொள்வோம். இயேசு இருக்கிறார் என்ற ஆறுதல் மொழியை ஒருவர் மற்றவருக்கு கூறுவோம். தீமை நம்மை விட்டு விலகும். 9ஆம் நிலை, இயேசுவே நம் விடுதலை. நம் மீது பொறாமை கொண்டவர்கள் நம் வளர்ச்சியை கண்டு வயிற்றெரிச்சல் படுவார்கள். நல் வாழ்க்கையை விரும்பாதவர்கள் நம்மை வீழ்த்த, கீழே தள்ளிவிட, நம் வளர்ச்சியை தடுக்க செய்யும் தீய செயல்கள்தான் இவை அனைத்துமே. அவர்கள் வைத்த வலையிலேயே அவர்கள் சிக்கிக் கொள்வார்கள். ஏனெனில் இயேசுவே நம் விடுதலை. 10ஆம் நிலை, நிர்வாணம், அவமானம். சில வேளைகளில் பைத்தியம் பிடித்து நிலை தெரியாமல் அலைவதை நாம் பார்த்திருப்போம். எப்போதும் புலம்பிக் கொண்டு திரிவதை கண்ணார கண்டிருப்போம். இந்த செயல் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் அவமானத்தை தரும். இயேசுவே அவர்களின் மருந்து. இயேசு ஒருவரே அவர்களின் விடுதலை. 11ஆம் நிலை, ஆணிகள். ஆணிகளால் அறைவோம் சாத்தானை. தீய கட்டுகளை, பில்லி, சூனியம், ஏவல் செய்வோரை ஆணிகளால் அறைவோம். இயேசுவின் சிலுவையில் இவற்றை அறைந்தால் அதற்கு மடிவது தவிர வேறு வழி ஒன்றுமில்லை. 12ஆம் நிலை, இயேசுவின் இரத்தம் ஜெயம். இந்த மந்திரம் எந்த சாத்தானையும் நம்மை நெருங்க விடாது. இந்த ஜெபம் எந்த மாயக்கட்டுகளையும் அழித்துவிடும். இந்த மன்றாட்டு எந்த பில்லி, சூனியம், சூழ்ச்சிகளையும் அழித்து ஒழித்து சுட்டெரித்து விடும். தாய்மடி தஞ்சம். எங்கள் தஞ்சமே, மதுரமே தாயே, அமளியாய் உதித்து அலகையை மிதித்தவரே, தீய சக்திகள் எங்களை அணுகாமல் காத்திடும் அம்மா. உம் மகனின் இரத்தத்தால் எல்லா தீமைகளும் நொறுகுண்டு போகும், எல்லா மந்திர சக்திகளும் அழிந்து போகும் என்ற எங்கள் நம்பிக்கையை இன்னும் மிகுதியாக்கும் தாயே. 14ஆம் நிலை, போலிகளை புதைப்போம். பார்வோனின் மந்திரவாதிகள் செய்த தந்திர செயல் ஆண்டவரால் அனுப்பப்பட்ட மோசேயின் சக்திக்கு முன் நடுக்கம் கண்டுவிட்டன. தீமைக்கு எதிரான போராட்டத்தில் நன்மையே வெற்றி பெறும். மரணத்திற்கு எதிரான போராட்டத்திலும் உயிர்ப்பே வெற்றி பெறும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். இயேசுவே உம் வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். இயேசுவே உம் வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ,
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் இந்நாளில் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.